I'm not going to do Dhanam serial anymore. I hereby quit Dhanam serial. இந்த வீடியோவை சீரியல் ஆக்டர் சத்யா தான் ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பிக் பாஸ்க்கு அப்புறம் இவர் நடிச்சுக்கிட்டு வந்த ஒரு சீரியல் தான் தனம். விஜய் டிவில 150 எபிசோட்ஸ கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த சீரியல்ல ஆக்டர் சத்யா தேவராஜன் தான் தனம்ன்ற டைட்டிலர் ரோல்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல்ல சத்யா தேவராஜனுக்கு பேரா ஆக்டர் ஸ்ரீ கணேஷ் நடிச்சுக்கிட்டு வந்தாரு. பட் அவருடைய கேரக்டரை இடையில இறந்து போற மாதிரி காட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆக்டர் சத்யா இந்த சீரியல்ல கதிரேசன் என்ற ஒரு புது கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா அவர் இந்த கேரக்டர்ல பொருத்தமா தான் இருந்தாரு. பலருமே இவருடைய ஆக்டிங்க லைக் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கிற நாளையில ஆக்டர் சத்யா திடீர்னு கதிரேசன் கேரக்டர்ல இருந்து விலகி இருக்காரு. இது இந்த சீரியலோட ஃபேன்ஸ் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் விலகின கையோட ஆக்டர் சத்யா எதனால விலகி இருக்காருன்றத பத்தி பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் you're all doing good. Yes, let me come to the point. Due to some previous commitments, அதுக்கப்புறம் ஷெட்யூலிங்ல கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. அதனால I'm not going to do Dhanam serial anymore. I hereby quit Dhanam serial. Dhanam serial team, I wish you all the best. செமையா பண்ணுங்க, எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க. என்ன பத்தி அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறேன், அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு எல்லாத்தையும் ப்ளீஸ் stay tuned. Give all your support, give all your love. இன்ஸ்டா ஃபேமிலி உங்களதான். லவ் யூ ஆல். சோ வேற ப்ராஜெக்டுக்கும் தனம் சீரியலுக்கும் இடையில ஏற்பட்ட டேட்ஸ் முரண்பாடு பிரச்சனைனாலதான் இதுல இருந்து விலகி இருக்கிறதா சொல்லிருக்காரு. ஆக்டர் சத்யாவை தொடர்ந்து இப்ப கதிரேசன் கேரக்டர்ல ஆக்டர் கிரிஷ் என்ட்ரி கொடுத்திருக்காரு. சோ ஆக்டர் சத்யாவை கதிரேசன் கேரக்டர்ல நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.